மோடியின் உளவியலும் டொனால்ட் டிரம்பின் உளவியலும் வேறு வேறு அல்ல. இங்கே இவர்கள் மதவெறியை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அதன் அடிப்படையிலான ஒரு தேசியவாதத்தை முன்வைக்கிறார்கள். அதேபோல்தான் டொனால்ட் டிரம்ப் அங்கே நிற அடிப்படையிலான வாதத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அதன் அடிப்படையிலான தேசியவாதத்தை முன்வைக்கிறார்கள். இதுதான் அடிப்படையான வேறுபாடு. இதுதான் அவர்களின் உடன்பாடான ஒரு நிலைப்பாடு. இவர்களுக்கிடையிலே பெரிய எதிர்முரண்கள் இல்லை, மாறுபட்ட கருத்துக்கள் இல்லை. அதனால்தான் ஜெய்சங்கரால் அதை நியாயப்படுத்த முடிகிறது. ஒப்புக்காகவாவது ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்கிற அணுகுமுறை அவர்களிடத்திலே இல்லை. ஜனநாயகத்தின் அடிப்படையிலே பார்க்கிற போது மனிதநேயத்தை நம்பக்கூடியவர்களை கொண்டிருக்கிற ஒரு நாடு இதை கண்டித்திருக்க வேண்டும். ஆனால் மதவாதத்தை தேசியவாதமாக உயர்த்தி பிடிக்கக்கூடிய இந்த சங் பரிவார் கும்பல் அதை நியாயப்படுத்துவதன் மூலம்தான் தங்களுடைய நடவடிக்கைகளையும் நியாயப்படுத்த முடியும் எதிர்காலத்தில். இன்றைக்கு நமக்கு இருக்கிற கவலை இதுதான். அமெரிக்காவிலே இருப்பவர்களை எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி மனித நேயமற்ற முறையிலே, மனித தன்மையற்ற முறையிலே நடத்துகிற இந்த கொடுமையை கண்டிக்க வேண்டும் என்கிற நிலை ஒரு புறம், இந்தியாவில் அப்படி கொடூரம் நிகழ்ந்துவிடக் கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்கிற கவலை ஒரு புறம். டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் எஞ்சியிருக்கிற இந்த ஆட்சி காலத்தில், அவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன நிலைப்பாடுகளை எடுக்க போகிறாரோ என்கிற கவலை இன்றைக்கு உலக நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கிறது. இவரால் உலகப் போர் மூலுமோ என்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய பேச்சும் அவருடைய நிலைப்பாடுகளும் அவர் எடுக்கிற முடிவுகளும் மேம்போக்காக பார்த்தால் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என்று எல்லோரும் பேசிவிட்டு செல்லுகிற நிலை இருக்கிறது. ஆனால் அது எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும், உலகளாவிய அளவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், அதுதான் இன்றைக்கு கவலை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு. அவர்களை எதிர்த்து, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை எதிர்த்து நின்ற அரசியல் சக்திகள் அங்கே ஜனநாயகத்தை மதித்தார்கள், மனிதநேயத்தை ஏற்றுக்கொண்டார்கள், உலகளாவிய நட்புறவை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இப்படிப்பட்ட எந்த கருத்துகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இல்லை. எனவே அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதும், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் அதிபராக பொறுப்பேற்றதும் உலகத்திற்கே இருந்திருக்கிற பெரும் அச்சுறுத்தலாகத்தான் இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதே போல மூன்றாவது முறையாக சங் பரிவார் கும்பல் இந்த தேசத்தை ஆளுகிற பொறுப்பிலே ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருப்பது இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறார்களோ என்கிற கவலையை ஏற்படுத்துகிறது. இந்தியா முழுவதும் சாதிவெறியை தூண்டுகிறார்கள். சாதிவெறியின் மூலம்தான் மதவெறியை வளர்த்தெடுக்க முடியும் என்பதிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். மதவெறியின் மூலமாக இங்கே ஒரு தேசியவாதத்தை கட்டியெழுப்ப முயற்சிக்கிறார்கள். மாநில வாரியாக இப்போது காமன் சிவில் கோட் என்கிற யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். தேசிய அளவிலே அதை கொண்டு வருவார்கள். பெரும்பான்மையை பயன்படுத்தி இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான வக்ஃப் சட்டத்தை, அந்த மசோதாவை நிறைவேற்றப் போகிறார்கள். அனைத்து எதிர்க்கட்சிகளும் 100 விழுக்காடு எதிர்த்து நிற்கிற நிலையிலும் கூட ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்கிற JPC அமைக்கப்பட்ட சூழலிலும் கூட
அதில் பங்கேற்ற எதிர்க்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களின் கருத்துக்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு அவையிலிருந்து வெளியேற்றிவிட்டு அவர்களை தயாரித்திருக்கிற அறிக்கையை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த சட்ட மசோதாவை வருகிற மார்ச் 10ஆம் தேதி மீண்டும் கூடவிருக்கிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்து நிறைவேற்றப் போகிறார்கள். அவர்கள் நினைப்பதையெல்லாம் சட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையை பயன்படுத்தி அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக எஞ்சியுள்ள இந்த 4 ஆண்டுகளில் என்னென்ன சட்டங்களை கொண்டு வரப்போகிறார்கள், என்னென்ன பாதகங்களை இந்த மக்களுக்கு எதிராக செய்ய போகிறார்கள் என்கிற கவலைதான் நமக்கு மேலிடுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.